வணக்கம். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற அந்த கூற்று எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு கூற்றாக தான் இருக்கும். தஞ்சாவூரில் விசிகாவினர் மறியல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே அவங்க வைத்திருந்த பேனர் அகற்றப்படுது. இன்னைக்கு கூட விசிகாவுடைய மாநாடு நடக்குது உளுந்தூர்பேட்டையில். ஸோ அது தொடர்பாக அவங்க ஒரு பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனர் அகற்றப்படுது. அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினர் ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டம் நடக்கும்பொழுது, அந்த சாலை மறியல் போராட்டம் நடக்கும்பொழுது அந்த வழியாக ஒரு இளைஞர் வராரு. நான் இந்த வழியாக போகணும், அனுமதிங்க அப்படின்றாரு. உடனே விசிகாவினருக்கும் அந்த இளைஞருக்குமான வாக்குவாதமானது ஏற்படுது. அது எல்லாமே காணொலியாக பதிவாயிருக்கு. வாக்குவாதமானது ஏற்படுது. அதன் பிறகாக காவல்துறை உள்ளே வராங்க. வாக்குவாதம் அதிகமாகுது. காவல்துறை உள்ளே வராங்க. காவல்துறை உள்ளே வந்தவுடனே அவங்களும் கிட்டத்தட்ட ரூடாக அங்கே நடந்துக்கிறாங்க. அந்த அசாதாரணமான சூழலை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் அங்கே வராங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த அசாதாரணமான சூழலை இன்னும் அசாதாரணமான சூழலாக அவங்க மாற்றுறாங்க. கிளம்பு இல்லைனா அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த காவலர் சொல்கிறாரு. எங்கே அடிங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்ல, உடனே காவலர் பட்டார்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறாரு. அந்த இளைஞரும் அந்த காவலரை அடிச்சிடுறாரு. அதன் பிறகு அந்த காவலர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 4 5 ஒரு 5 காவலர்கள் சேர்ந்து அந்த இளைஞரை வலுக்கட்டாயமாக அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேனில் ஏற்றிட்டு, காரில் அந்த ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையம் கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த இளைஞர் என்ன சூழலில் இருக்கார் அப்படின்றது தெரியல. பாத்ரூமில் வழுக்கி விழவும் வாய்ப்பு இருக்குது. அதற்கு மேலே ஏதாவது நடக்கவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த காட்சியை பார்க்கும்பொழுது தமிழ்நாடு மக்களுக்கு எப்படி காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும்? ஒரு அசாதாரணமான சூழலானது ஏற்படுது. அந்த இளைஞர் அந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, நீங்கள் போகிறீங்க, அங்கே பிரச்சனை வருதுன்னு தான் நீங்கள் போகிறீங்க. அங்கே பிரச்சனை வருது, பிரச்சனை ஏற்பட்டுரும், நம்ம போகலாம் அப்படின்னு தான் அங்கே போகிறாங்க. இவங்க போயிட்டு அந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்கிறாங்க. ஏதோ ஒரு சமாதானப்படுத்தி, நீ கிளம்புப்பா, நம்ம பார்த்துக்கலாம், சரி நீ இந்த வழியாக கூட போ, விசிகாவை சமாதானப்படுத்தி அந்த இளைஞரை அந்த வழியாக அனுப்பிச்சி வைக்கலாம். ஏதாவது ஒன்று அங்கே பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருக்கு போட்டியாக காவலர்கள் நிற்க, அந்த இளைஞருக்கும் காவலருக்குமான அந்த சண்டையானது ஏற்படுது. இந்த காட்சி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக மாறி பல தரப்பு மக்கள் கடுமையான கண்டனங்களை காவல்துறைக்கு எதிராக பதிவு பண்ணுறாங்க. காவலர்கள் பொதுமக்கள் மீது கை வைக்க என்ன அதிகாரம் இருக்குது? நீங்கள் ஏதாவது குற்றம் சம்பந்தப்பட்டிருந்த வழக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது குற்றவாளியாக இருந்தால் பரவாயில்ல, மற்ற ஏதாவது ஒரு சமூக விரோதி ஏதோ வந்திருக்கான், அந்த பிரச்சனை பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல, நான் இந்த வழியாக போகணும், வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, ஏதோ ஒன்று நீங்கள் சமாதானப்படுத்தி அந்த இளைஞரை அனுப்பி வச்சிருக்கலாம். அதை தாண்டி அந்த இளைஞரை கடுமையாக காவலர்கள் தாக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக மாறிட்டு இருக்கு. காவலர்களுடைய இந்த போக்குன்றதுக்குள்ள இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க, இவ்வளோ வீடியோ கேமராக்கள் இருக்குது, வீடியோ பதிவாகுது, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது காவலர்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போது காவல் நிலையத்தில் காவலர்கள் மட்டுமே, அவங்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் காவலர்கள் மட்டும் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒருத்தன் மாற்றான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ இதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் இப்போ காவலர்கள் நடுரோட்டில் நடந்தக்கூடிய இந்த சம்பவத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் கஸ்டோடியல் டெத். என்னையே நீ பேசிட்டியா, என்னையே எடுத்து கேள்வி கேட்டியா, என்னையேன்னு காவலர்கள் தங்களை ஒரு மன்னர்கள் போல நினச்சிக்க வேண்டியது. அந்த பகுதியில் அந்த லிமிட்டில் அவங்க மன்னர். இப்போ ஒரு ஸ்டேஷன் இருக்குது, XY அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டேஷனில் அந்த லிமிட்டுக்கு அவங்க மன்னர்கள். என்ன மீறி என்னையே கேள்வி கேட்ட, நான் சொன்னதுக்கு மீறி அப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஈகோலாம் பயங்கரமான ஈகோவாக இருக்கும். காவலர்களுடைய ஈகோலாம் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். ஸோ இந்த இளைஞர் இப்போ காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. அவர் எப்படி அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பகீர்னுக்குது. அந்த இளைஞரை காவலர்கள் வழக்கு போட்டு வெளியே விடணும். அதை தாண்டி ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். காவலர்களுடைய போக்கு அப்படின்றது வர வர ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஒரு காவலருடைய சம்பவம் பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அந்த வழக்கு, அதில் விசாரணை அதிகாரியாக இருந்தவர் தான் புகாரி அப்படின்றவர். அவர் நிறைய என்கவுண்டர் கூட பண்ணியிருக்கார்.
திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட என்கவுண்டர் பண்ணார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர். அப்புறம் இன்னொருத்தர் கூட ஒரு திருட்டு வழக்கில் என்கவுண்டர் பண்ணியிருந்தார். ஸோ நிறைய என்கவுண்டர்லாம் கூட அந்த புகாரி அப்படின்றவர் பண்ணியிருந்தார். அவரை வந்து ரீசெண்டாக சென்னையில் காவல்துறை வந்து கைது பண்ணாங்க. என்ன காரணம், ஏன் கைது பண்ணுறாங்க, புகாரி அவரை போய் ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து காவல் ஆய்வாளராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் பரங்கிமலையில், அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் வந்து அவர் காவலர் ஆய்வாளரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது ஏன் அவர் கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு வியாபாரியை வந்து மிரட்டி காசு கேட்டிருக்கார். நீ வந்து காசு தரலை அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உன்னை ஆட் பண்ணிவிடுவேன், வேறு வழக்கை உன் மேலே போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா அந்த வியாபாரி கிட்டேருந்து இந்த புகாரி அப்படின்ற காவல் ஆய்வாளர் வந்து வாங்கியிருக்காரு. அந்த வியாபாரி வந்து புகார் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் புகாரி கைது செய்யப்படுறார். ஸோ இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கங்க, தமிழ்நாட்டில் காவலர்களுடைய நிலை என்னவாக இருக்குது, காவல் அதிகாரிகளுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்றது. இது ஒரு கேஸு. நீங்கள் எல்லா சினிமாலையும் பார்க்குற மாதிரி தான் உண்மையாகவும் சில காவலர்கள் நடந்துப்பாங்க. பணம் தரல கேஸை போட்டுருவேன், மாமூல் தரல அந்த வழக்கை போட்டுருவேன், இந்த வழக்கை போட்டுருவேன், கையை காலை உடச்சிருவேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், லைஃபையை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு அவ்வளவு மிரட்டல்கள், ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து பெரும்பாலான காவலர்கள் பண்ணுறாங்க அப்படின்றது செய்தி வாயிலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ காவலர்கள் உங்கள் நண்பன் அப்படின்ற அந்த கூற்று இருக்குல்ல, இந்த கூற்றுக்கு எந்த அளவுக்கு உயிர் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பாடி மாதிரி இருக்குது. காவலர்கள் உங்கள் நண்பன் அப்படின்றது ஒரு பாடி கிடக்குதாங்க செத்து போய், அந்த பாடிக்கு உயிரெலாம் கிடையாது. அது ஒரு ஒரு அது மாதிரி தான் ஒரு கோட் ஒன்று எழுதியிருக்காங்க, காவலர்கள் உங்கள் நண்பன். ஆனால் மோஸ்ட்லி 90% காவலர்கள் அப்படி இருக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும், எல்லாருக்குமே. இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் வந்து பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்கிறது காவலர்கள் மீது தவறு, காவலர்கள் இப்படி தான் பண்ணுறாங்க, ஸ்டேஷன் சரியில்லை, எந்த காவலர்களும் ஒழுக்கமாக இல்லை, சரியாக நடத்த மாட்டுறாங்க அப்படின்னு அவ்வளோ விஷயங்களை சமூக வலைதளங்களில் இப்போது அந்த சம்பவத்தை ஒட்டி அவங்க பட்ட அனுபவம் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட இப்படி பண்ணால், எனக்கு கூட இப்படி நடந்துச்சு, என்ன கூட இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இப்படி பிஹேவ் பண்ணாங்க காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போது சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சொந்த அனுபவங்களை. இந்த ஆட்சி வந்து தாவேக்காவுடைய இந்த ஆட்சி வந்து 4 கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. ஸோ தொடர்ச்சியாக காவல் நிலைய மரணங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்ற டவுட் பலருக்கு இருக்கலாம்ல, அதுதான் இந்த காட்சி. இது ஒரு சின்ன விஷயம். இது வந்து கேமரா இருக்குது, இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, அப்படி இருக்கும்பொழுதே காவலர்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்துக்குங்க, ஸ்டேஷனில் வச்சு ஒருத்தன் மாட்டினா அப்படின்னா என்ன நடக்கணும், பிரிச்சிருவாங்க. முதல்ல இந்த பாத்ரூமில் வழுக்கி விடுறதுன்னு ஒரு நடைமுறை இருக்குல்ல, ஒரு ஒரு கலாச்சாரம் இப்போ உருவாயிட்டு இருக்கு. கேட்டால் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க, அது எப்படி எந்த காவலரும் பாத்ரூமில் வழுக்கி விட மாட்டுறாங்க, குற்றவாளிகள் மட்டும். அதாவது அந்த குற்றவாளி அது வந்து அவன் தப்பு செஞ்சானா செய்யலையா நீதிமன்றம் தான் சொல்லணும். கைது பண்ணுறாங்க, அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி கைது பண்ணுறாங்க, உடனே அவன் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துடுறான். என்ன கதை இது? ஏன் ஒரு காவலர் கூட பாத்ரூமில், அதே பாத்ரூம் தானே அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பாத்ரூமில் அவங்க வழுக்கி விடுறதே கிடையாது. இது என்ன தான் கதை இது, பாத்ரூமில் வழுக்கி விடுறது? இதை வந்து மக்கள்லாம் இது என்கரேஜ் பண்ணக்கூடாது. நாளைக்கு நமக்கும் நடக்கும், இது நாளைக்கு வந்து நமக்கும் நடக்கும். இன்றைக்கி போக்குவரத்து காவலர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் இன்னும் அதிகம். எந்த பெரிய பெரிய வாகனங்களையும் அவங்க மறிக்கவே மாட்டாங்க. ஒரு ஆடி போகுது, ஒரு பென்ஸு போகுது, ஒரு ஃபெராரி போகுது, அதெல்லாம் மறிக்கவே மாட்டாங்க. அந்த கார்லாம் அது மாட்டும் போயிட்டுருக்கும் ஜாலியாக. சும்மா டிவி தூக்கிட்டு வரான் பாருங்க எக்ஸலில், அவனை பிடிக்க வேண்டியது. ஏய் ஹெல்மெட் எங்கே இன்சூரன்ஸு என்ன, இந்த டயர்லாம் பழசாகுது, தேஞ்சு போயிருக்குது, டயரை மாற்ற மாட்டியா, ஃபைனை போடு அப்படின்னு. ஸோ இப்படி இந்த போக்குவரத்து காவலர்கள் பண்ணுற அட்ராசிட்டி இன்னும் அதிகம். அவங்க வந்து வயலன்ஸ் பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சும்மா ஏழையை பிடிச்சி ஃபைனை போட்டு விடுறது. பெரிய பெரிய பணக்காரர்களுடைய வண்டிலாம் போவோம், இந்த டப்புன்னு அந்த சைலன்சர்லாம் வந்து ரூலை வயலேட் பண்ணி நிறைய சைலன்சர்லாம் வச்சு ஓட்டுவாங்க, ஃபாஸ்ட்டாக போவாங்க, சீட் பெல்ட் போட மாட்டாங்க. ஸோ நிறைய இந்த ரூல்ஸ் வயலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அது பெரிய பெரிய ஆட்கள் பண்ணும்பொழுது பெருசாக கண்டுக்கிறது இல்லை.
சின்ன சின்ன ஆள் பண்ணுறான் பார்த்தீங்களா, டீ விற்றுட்டு வருவான் எக்ஸல், அவனை பிடிக்க வேண்டியது. சும்மா அன்றாடம் காட்சி ஏதோ மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு ஹெல்மெட் மாட்டாமல் போயிட்டுருப்பான். அல்லது அவங்ககிட்ட வந்து ப்ராப்பரான இன்சூரன்ஸ் இருக்காது, ஏதோ ஒன்று இருக்காதுன்னு வச்சுங்க, லைசன்ஸ் வீட்டில் வச்சு வந்திருப்பான், ஏதோ ஒன்று இருக்கும். அவன் அந்த கூலி வாங்கிட்டு போவான். அன்றைக்கி மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு 1000 ரூபா கூலி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவனுக்கு ஃபைன் 1500. அவனுக்கு ஃபைன் 1500. ஸோ இப்படி பல்வேறு காவல்துறையினுடைய அட்ராசிட்டிஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. போன ஆட்சியில் காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க டிவிகேவினர். கஸ்டோடியல் நடக்குது, காவல்துறை வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னு தெரியல, நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குது அப்படின்னு டிவிக்கே அவ்வளோ விஷயங்களை வந்து பேசி பொங்குன்னு பொங்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, கஸ்டோடியல் டெத்து இப்பயும் நடக்குது, காவல்துறை அட்ராசிட்டி இப்பயும் நடக்குது, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி தான் நமக்கு எழுது. ஸோ டிவிகேவாலாம் சரி பண்ணிட முடியாது. காவல்துறையினுடைய அந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அது டிவிகேவெல்லாம் முடியாது. ஏன்னா டிவிகேவுக்கு அந்த விஷயமும் கிடையாது, டிவிகே அப்படியான ஒரு பார்ட்டியும் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு கட்சி வரணும், கொள்கை அடிப்படையில் உருவாகி வேறு ஒரு கட்சி வந்து ஆட்சி பிடிச்சி அதை வந்து மாற்றினா தான் உண்டே தவிர டிவிக்கே காவல்துறைக்குள்ளே ஒரு ரிஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. 2 ஸ்டேஷன் எக்ஸ்ட்ரா கட்டுவாங்க, ஒரு 2000 காவலர்களை எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், யூனிஃபார்ம் எதனா மாற்றி விடலாம். இந்த கார் வேணாம்ப்பா, இனிமேல் வந்து பொலிரோ வேணாம், இனிமேல் வந்து இனோவா யூஸ் பண்ணுங்கள் இன்ஸ்பெக்டர்லாம் அப்படின்னு மாற்றலாம். இது ரிஃபார்ம் கிடையாது. ரிஃபார்ம்னா என்னென்னா, இனிமேல் கஸ்டோடியல் டெத்தே நடக்கக்கூடாது அப்படின்ற சூழலை உருவாக்கணும். கஸ்டோடியல் டெத் அப்படின்ற அந்த லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் கஸ்டோடியல் டெத்தே நடக்கலை அப்படின்னு என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது. பல ஆண்டுகள் அங்கே கஸ்டோடியல் டெத் அப்படின்ற விஷயமே நடக்கிறது கிடையாது அப்படின்னு. பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன மாநிலம், பாண்டிச்சேரியில் வந்து கஸ்டோடியல் டெத்தே நடக்கிறது இல்லை அப்படின்னு என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் தான் வந்திருக்கு, 4 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கிறதாக செய்தி வந்துட்டு இருக்கு. போன ஆட்சியில் 25 கஸ்டோடியல் டெத் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தொடர்ச்சியாக கஸ்டோடியல் டெத் அப்படின்றது வாடிக்கையாகிருக்கு எல்லா ஆட்சிலையும். ஜெயராஜ் பன்னீஸ் தொடங்கி அது வந்து பீக்கை டச் பண்ணிச்சு. அதன் பிறகு பாருங்கள் எவ்வளவு கஸ்டோடியல் டெத் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ரிஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. சும்மா அன்றைக்கி 2 பேர் கைது பண்ணாங்க, வழக்கு போட்டாங்களா, அதோட முடி. அது அப்படின்னா ரிஃபார்ம் என்ன இருக்குது? அதான் சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு காவல்துறை. மானாமதுரையில் வந்து ஒரு பையனை அடித்து காவலர்கள் கஸ்டோடியல் டெத் பண்ணாங்க. நீதிமன்றம் சொன்னாங்க அவங்கள கைது பண்ணுங்கன்னு. இது வரைக்கும் கைது பண்ணாங்க அப்படின்ற எந்த செய்தியும் நான் பார்க்கல. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காவல்துறையோட முகமே வேறு. காவல்துறையினுடைய ஈகோவை டச் பண்ணால் அது எக்ஸ்ட்ரீமுக்கெலாம் போகும். அதனால் பொதுமக்கள், இந்த இளைஞர் கூட நான் நினச்சேன் கம்முன்னு போயிட்டு இருக்கலாமே, ஏன்னா இப்படி தான் சிஸ்டம் இருக்குதுன்னு தெரியுது நமக்கு. தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு அங்கே போய் முட்டிக்கிட்டு, இப்போ பாருங்கள் போயிட்டு அந்த பையனை அடித்து அசிங்கப்படுத்தி இப்போ அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியல நமக்கு, எத்தனை கேஸ் போட போகிறாங்கன்னு தெரியல. அந்த குடும்பம் அல்லோலப்படும். இப்போ அவன் மன கம்முனாச்சு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கி என்ன பண்ண போகிற நீ, என்ன சிஸ்டத்தை மாற்றி இங்கே ஒன்று என்ன அப்படி தான் இருக்குது, இங்கே என்ன சிஸ்டத்தை மாற்றி என்ன பண்ண போகிற ஒன்றும். அவன் பையனை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. என்னடா இது பப்ளிக்கில் போட்டு இப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட நடக்காதுங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஒரு இப்போ தான் விடுதலை தினம் போச்சு, ஒரு வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட நடந்திருக்காது. போட்டு ஒரு 5-6 காவலர்கள் போட்டு இழுக்கிறாங்க, ஜிம்புறாங்க, அடிக்கிறாங்க, ஏற்றுறாங்க. யாரும் தடுக்க முடியாது. தடுத்தனா அவனையும் ஏற்றுவாங்க. எத்தனை பேர் தடுத்தாலும் அத்தனை பேரும் ஏற்றுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த காவல்துறையினுடைய ஈகோ பீக்கை டச் பண்ணிவிடும். நீங்களாம் என்னன்னு அது கேட்டிங்கன்னா போதும், சார் எப்படி சார்னு கேட்டிங்கன்னா போதும், காவல்துறையோட ஈகோ இருக்குல்ல அங்கே போய் உட்காந்துரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதே வேறங்க. ஸோ இதற்கெல்லாம் வந்து ஒரு ரிஃபார்ம் தேவைப்படுது. காவல்துறையில் சீர்திருத்தம் தேவைப்படுது. சீர்திருத்தம் அப்படின்றது தலைமையிலிருந்து கீழ்நிலை காவலர்கள் இருக்காங்களே, கடைநிலை காவலர்கள், ஸோ அவங்க அளவுக்கு வரைக்கும் ஒரு ரிஃபார்ம் ஆனது இங்கே தேவைப்படுது. 2 யூனோவா வாங்கி தர்றது, 2 ஸ்டேஷன் எக்ஸ்ட்ரா கட்டுறது, ஒரு 1000 போலீஸ் எடுக்கிறது ரிஃபார்ம் இல்லை. வேறு விதமான விஷயங்கள் காவல்துறைக்கு தேவைப்படுது. உளவியல் ரீதியான மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதை சரி செய்யணும். அதற்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான லீவு அவங்களையும் ப்ராப்பராக வந்து நடத்தணும்.
ஸோ அவங்களுக்கு லீவ் இல்லாமல் போட்டு அலக்கழிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து சரி பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த ரிஃபார்ம் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே வருது. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு இது நடக்காது. எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. இன்னும் கஸ்டோடியல் டெத் நடக்கலாம் இந்த ஆட்சியில். இப்போ 4ன்னு சொல்கிறாங்க. அது 4, 40 கூட ஆகலாம். ஒன்றும் நீங்கள் அதிர்ச்சிலாம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆட்சியினால் அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படியான ஆட்சியாகவும் இது இல்லை. விரைவில் அப்படி ஒரு ஆட்சி வரணும். காவல்துறையில் ரிஃபார்ம் ஆனது ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற அந்த கூற்று மீண்டும் சொல்கிறேன், அது ஒரு டெட் பாடி. அந்த கூற்று அப்படின்றது ஒரு டெட் பாடி. அதுக்கு எந்த உயிரும் கிடையாது. சும்மா அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நன்றி.